அனைவருக்கும் காலை வணக்கம். இது புரட்சி தலைவரின் 27வது எபிசோடு, அதாவது 28வது எபிசோடு, 28வது வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்னா 1957 அப்போ தான் புரட்சி தலைவர் வந்துக்கிட்டு இருக்கார், உள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு, இண்டஸ்ட்ரிக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு, அரசியல்லையும் திமுக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திருநெல்வேலியில் அதிகமாக பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க. திமுகவில் இருக்கார் தலைவர், திமுகவில் இருக்கார். அப்போ ஏடிஎம்கேன்ற ஒரு சாப்டரே கிடையாது. அப்போ ஒரு தடவை சென்னையிலேருந்து ஸ்ரீவைகுண்டம் வந்து ஏரல் ஒரு ஏரியா இருக்குது, அந்த வைகுண்டம் அந்த ஏரியா பக்கம் ஏரல் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரலில் ஒரு சாமி கோவில் ரொம்ப ஃபேமஸ். கருப்பாக ஒரு மை கொடுப்பாங்க, கண்ணில் கூட தடவிக்கான்பாங்க. அது வந்து இந்த திருஷ்டி, இந்த பில்லி சூனியம் அதெல்லாம் வச்சாங்கன்னா, அதை கண்ணில் தடவிட்டாங்கன்னா அது வந்து பழிக்காது அப்படிம்பாங்க. அந்த கோவில் நான் ஒரு தடவை போயிருக்கேன். அந்த கோவிலுக்கு, அந்த கோவில் வழியாக அவர் போகிறார். போய் குரங்கணின்ற ஒரு கிராமம், அந்த ஏரியாவில் குரங்கணின்னு ஒரு கிராமம். அதிகாலையில் புரட்சி தலைவர் போகிறார். உங்களுக்கு சென்னையிலேருந்து வந்தால் காலையில் தான் அந்த நேரத்தில் ரீச் பண்ண முடியும். அப்போ போகும்போது ஒரு வயசான ஒரு தாத்தா, வயசான கிழவனார், கையில் வந்து ஏற்கலப்பை வச்சுருக்காரு, தோலில் ஏற்கலப்பையை வச்சுக்கிட்டு 2 காளை மாட்டை கொண்டுட்டு போகிறாரு. வயக்காட்டை உழுதுறதுக்கு போயிருக்காரு. காலையில் பாருங்கள், விவசாயி. அப்போ அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் காரை அந்த வயதான தாத்தாவை தாண்டி போகிறாரு. தாண்டி பார்த்ததும் புரட்சி தலைவருக்கு தான் பார்த்தாலே அப்படியே மனசு ஆடிடுமே. அப்படியே அந்த பெரியவர்கிட்ட, ஐயா வணக்கம் ஐயா அப்படின்றாரு. அந்த பெரியவர், ஐயா நான் தான் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அப்படின்றாரு. எம்ஜிஆர் ஆனால் அவருக்கு மனசு தாங்க முடியல, ஒரே சந்தோஷம். ஐயா எம்ஜிஆராயா, காலையில் வள்ளலை பார்த்த மாதிரி இருக்கியா அப்படின்னு புரட்சி தலைவர் உடனே 500 ரூபா எடுத்து அவர் பெரியவர் கொடுத்துட்டு, ஐயா நீங்கள் மாதிரி ஆளுங்க விவசாயம் பண்ணுறதுனால தான் எங்களை மாதிரி ஆளுகள்லாம் நாங்கள் சாப்பாட்டில் டெய்லி கை வைக்க முடியுது. ஏன்னா நாங்களாம் விவசாயம் பார்க்கல, நீங்கள் பண்ணுற அந்த தொழில் தான் உத்தமமான தொழில் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் பாராட்டுறாரு. ஆபிரகாம் லிங்கன் ஒரு தடவை அரசியலில் அமெரிக்காவோட அதிபர் தேர்தலுக்கு நிற்கிறாரு. அப்போ எல்லாரும் ரோட்டில் 2 பக்கம் நிற்கிறாங்க. ஆபிரகாம் லிங்கன் ஓட்டு கேட்டுக்கிட்டே போகிறாரு. அப்போ ஒரே ஒரு விவசாயி மட்டும் அவருடைய விவசாயத்து நிலத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆபிரகாம் லிங்கன் கார்லேருந்து இறங்கி போய் அந்த விவசாயிக்கு வணக்கம் செலுத்துறாரு. வணக்கம் செலுத்துனா ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறாரு, ஐயா உங்களை மாதிரி ஆளுங்க விவசாயம் செய்கிறதுனால தான் நாங்கள் வந்து உணவில் கை வைக்கிறோம். 2வது, இந்த நாடு அமெரிக்கா நாடு சுபிட்சமாக இருக்குது, வளமான நாடாக இருக்குது அப்படின்றாரு. அது மாதிரி புரட்சி தலைவர் சொல்கிறாரு, உங்களை மாதிரி ஆளுங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு போய் உங்களுடைய இந்த விவசாய வேலையை செய்கிறதுனால தான் இந்த தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்குது. நாங்கள்லாம் சாப்பாட்டில் கை வைக்கிறோம், சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் அந்த பெரியவர் கையில் கொடுத்துட்டு, ஐயா ரொம்ப நன்றியா, உங்களை சந்தித்தது வணக்கம், ஏன் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு எம்ஜிஆர் போயிட்டார். போனால் இந்த பெரியவர் ஊரில் போய் சொல்கிறாரு, 500 ரூபா இந்த மாதிரி புரட்சி தலைவரை காலையில் பார்த்தேன், கார்லேருந்து இறங்கினாரு, எனக்கு 500 ரூபா கொடுத்தாருன்னா ஊரில் எவனுமே நம்ப மாட்டேன்றாங்க. போயா சும்மா காலையில் வந்து உளறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த பெரியவருக்கு ஒரே கோபம் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு ஒரு பையனை கூப்பிடுறாரு, டேய் இந்த மாதிரி புரட்சி தலைவர் என்னை வந்து பார்த்தாரு, 500 ரூபா கொடுத்தாரு, இந்த பாரு 500 ரூபா அப்படின்னது. அவன் ரூபாயை பார்த்ததுமே நம்புறான். ரூபாயை பார்த்தாலே எனக்கு நம்பிக்கை வருது, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்ட்டு அவன் ஸ்டாப். அவர் யாருமே நம்பிக்கை இல்லைன்ன உடனே அந்த பையனை கூப்பிட்றாரு. அந்த பையன், நான் நம்புறேன் தாத்தா அப்படின்ட்டேன். அப்படியா இந்தா அப்படின்னு 100 ரூபாய்க்கு கொடுத்து அந்த பையனை கொடுத்து போய் நோட்டீஸ் அடிறான்றார். பிட் நோட்டீஸ் அடி, இன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு 500 ரூபாய் கொடுத்தார், அதை நான் பெற்றுக்கொண்டேன் மகிழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி இந்த பெரிய ஒரு பேரை கீழே போட்டு நோட்டீஸ் அடிச்சிட்டான். நோட்டீஸ் அடித்து எல்லா ஊர்களையும் கிராமத்தில் பூரா கொடுக்குறாங்க. பெரியவருக்கு ஒரே மகிழ்ச்சி. இப்போ யார் நம்புறீங்களா, எனக்கு 500 ரூபா கொடுத்தாரு அப்படின்ட்டு. சரின்ட்டு அன்றைக்கி சாயங்காலம் அந்த புரட்சி தலைவருக்கு அன்றைக்கு சாயங்காலம் சித்தூர்ன்ற ஏரியாவில் ஒரு மீட்டிங் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. திமுக மீட்டிங்கு பேசி முடிச்சுட்டு புரட்சி தலைவர் மேடையிலேருந்து இறங்குறாரு. இறங்கின உடனே என்னையா இன்னைக்கு பயங்கரமாக இருக்கு மேடை, இதான் அலங்காரம், இதெல்லாம் எவ்வளோ செலவாச்சு, யார் செலவு பண்ணால் எவ்வளோ வசூல் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. கணக்கெல்லாம் கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தலைவரே யாருமே செலவு பண்ணல, ஒரே ஒருத்தர் தான், பேர் தேவராஜ்,
பக்கத்தில் பாலிடெக்னிக்கில் வேலை பார்க்குறாப்புல. அவர் தான் இந்த பணத்தை வந்து கொடுத்து செலவு பண்ணாரு அப்படின்னு. இன்னும் புரட்சித் தலைவர் சொல்றாரு, யார் யார் தனி மனிதனை எப்படி செலவழிக்க முடியுமா? அவனை நான் பார்க்கணுமே. என்ன தேவராஜ் இல்லை அந்த நேரத்தில். உடனே ராத்திரியில போய் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. பார்த்தா இப்போ தேவராஜை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அவர் வந்து ஐயா வணக்கையான்றாரு. எம்ஜிஆரோட பெரிய பக்தன் அவர், சிஷியன் இவன். புரட்சி தலைவரை பார்த்த உடனே ஐயா வணக்கம்யா, வணக்கம் தலைவரேன்றாங்க. என்னப்பா நீ ஒரு 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 பாலிடெக்னிக்கில் வேலை பார்க்குற நீ தனி ஒரு மனிதனா 12,000 செலவழிக்கலாமா? என்னப்பா அப்படி நீ செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு 12,000 வாங்கி 12,000 சரி வா நீ காரில் உட்காருன்ட்டு எம்ஜிஆர் அப்படியே அவனை கூட்டிகிட்டே போயிட்டார். எங்கே அங்கே அவங்க அந்த சித்தூர்ல இருந்து அப்படியே சென்னைக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, புரட்சி தலைவரோட போறோமே அப்படின்னு. போய் புரட்சி தலைவர் காலையில் அவருக்கு சாப்பாடு பாடெல்லாம் போட்டு 12,000 கையில் கொடுத்து, இங்கே பாரு ரூபாயை போய் பத்திரமா வச்சுக்கிறணும், செலவு தேவையில்லாமல் பண்ணக்கூடாது, கட்சினா கூட்டம் போட்டு எல்லாரும் கலெக்ஷன் பண்ணி தான் நடத்தணும், தனி ஒரு மனிதனாக செய்ய முடியாது, ஒரு நாள் தாங்க முடியாது, சரியா அப்படின்னு. சரி ரொம்ப நன்றி தலைவரே அப்படின்ட்டு இந்த தேவராஜ் என்ற கேரக்டர் போயிட்டாரு. எப்படி இந்த தேவராஜ் என்ற கேரக்டர் போயிட்டாரு. போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு ராமாவரம் தோட்டத்தில் எல்லாரும் பார்க்குற தலைவரை பார்க்க நிற்கிறாங்கல்ல, அதில் ஒரு ஆள் நிற்கிறாரு. பார்த்தா அதே தேவராஜ் வந்து நிற்கிறாரு, அழுக்கு வெட்டி அழுக்கு சட்டையுமா. புரட்சி தலைவர் பார்க்குறாரு, தேவராஜ் சித்தூர் அந்த ஆள் தானே நீ? ஆமாங்கய்யா. அன்னைக்கு கூட்டம் போட்ட ஆள் தானே நீ? ஆமாங்கய்யா. 12,000 செலவழிச்ச ஆள் தானே? ஆமாம். வா என்ன விஷயம் அப்படின்றாரு. ஐயா தலைவரே வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து வேலையில் சரியாக செய்யலை, அடிக்கடி லீவ் எடுக்கிறேன், கட்சி வேலையிலே ஈடுபடுறேன்னு சொல்லி என்னை வந்து பாலிடெக்னிக்லேருந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்றாரு. புரட்சி தலைவர் சொல்கிறாரு, நான் பணம் தரேன், நீ போய் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பழச்சிக்கன்றார். அவர் சொல்கிறாரு, இல்லை தலைவர், நான் வேற போய் எந்த வேலை செஞ்சாலும் என்னால் செய்ய முடியாது, செமிக்காது, அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன், உங்களோடய இருந்துடுறேன், உங்களோடய இருந்து உங்கள் வேலையவே சரி, கட்சி வேலை மாதிரி உங்கள் வேலையே செஞ்சிடறேன் அப்படின்னு. சரி அப்படியே ரைட்டு, தோட்டத்தில் வந்து இருந்துருன்னு சொல்லிட்டு இப்போ இவரோட இருக்காரு. எங்கே? இது வந்து 1957. யாரு? இந்த தேவராஜன்றவர் பாலிடெக்னிக்லேருந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ இவர் வந்து எம்ஜிஆர் கஸ்டடியில் வந்துட்டார். இப்போ எம்ஜிஆர் கூட போகிற வர வைக்க எல்லா இதுக்கும் போகிறாரு. எம்ஜிஆர் சினிமாலெல்லாம் அவரை சேர்த்து விட்டார். ஷூட்டிங்லாம் போய் அப்பப்போ நடிச்சுட்டு வந்துடுவார். ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் புரட்சி தலைவரோட காரில் போயிடுவார், கூட எம்ஜிஆருக்கு உதவியாளராக கூட போயிடுவார். எப்படி பாருங்க, அருமையாக கூட வச்சுக்கிட்டார். ரைட்டு, இது ஒரு விஷயம். இப்போ இன்னொரு விஷயம், ஒரு அம்மா புரட்சி தலைவர் அந்த காலத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராம் சிங்னு ஒரு நடிகர் புரட்சி தலைவரோட சேர்ந்து நடிக்கிறார். ராம் சிங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வில்லை நடிகர். புரட்சி தலைவர் படங்கள் எல்லாம் அரச கட்டளை, நாடோடி மன்னன், அரச கட்டளை, நாடோடி மன்னன், ஆசை முகம், இந்த படத்துல எல்லாம் இந்த ஆள் நடிக்கிறாப்ப. இந்த ராம் சிங், இவருடைய மனைவி வந்து லட்சுமின்றவங்க. இவங்க தான் இந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் கணவர் ராம்சிங் வந்து புரட்சி தலைவரால் வந்து டீக்ரேட் பண்ணப்பட்டாரு, அவருக்கு ஷூட்டிங் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு, அவர் தான் அவருடைய வாழ்க்கையை கெடுத்தது புரட்சி தலைவர் தான்னு ஒரு வதந்தியை நிறைய பேர் சொல்றாங்க. அது இல்லைன்னு சொல்றதுக்காக தான் நான் அந்த பேட்டியை கொடுக்குறேன்னு அந்த அம்மாவே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராம்சிங்ன்றவருக்கு, இந்த ராம்சிங்ன்றவர் சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு புரட்சி தலைவரோட. அப்போ படத்தில் வில்லனா இந்த மாதிரி நல்ல சைடு கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் சென்னையில் இருக்கார். நல்லா தெரிஞ்சுங்க, சென்னையில் இருக்கார். நாகர்கோவிலில் ஒரு இடம் வாங்கணுன்றாரு. இவர் கையில் வச்சிருக்கிற ரூபாய்க்கு ஒரு 5,000 ரூபா கம்மியாக இருக்குது. இப்போ இந்த 5,000 ரூபா நம்ம எங்கே போய் கேட்கறது அப்படின்ட்டு நேராக புரட்சி தலைவர்கிட்ட போய் கேட்போம், கொடுப்பாருன்ட்டு தலைவர்கிட்ட கேட்க வர்றாரு. தலைவர்கிட்ட கேட்க வரும்போது தலைவர் அந்த நேரத்தில் தலைவர் வீட்டில் ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. லைப்ரரி பக்கத்துலேயே ஒரு டைனிங் ஹால் இருக்குது. அதாவது தலைவர் வந்து புத்தகம் படிக்கும்போது அவர் வீட்டில் வந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், உலக அளவில் சர்வதேச அளவில் மிகச்சிறந்த புத்தகங்கள்லாம் அவர் வீட்டுக்கு வருது. அதெல்லாம் படிக்கிறாரு. அதை படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு பசிக்கும் போது சூப்பு, ஆப்பிள் ஜூஸு, ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, டிஃபனு எல்லாம் வரும். ஓய்வு நேரங்களில் அவர் படிப்பார் பாருங்க. அப்போ அதுக்குன்னே டைனிங் ரூம் தனியாக இருக்குது. அந்த டைனிங் ரூமில் உட்காந்து அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு புரட்சி தலைவர். எப்படி பாருங்க, ஜானகி அம்மா, விஎன் ஜானகி அம்மா வந்து அவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் போய் நிற்கிறாரு. அப்போ வா ராம் சிங் உட்காருங்க, நீங்களும் வந்து சாப்பிடுங்கன்றாரு புரட்சி தலைவரோட. அவர் உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்றப்ப என்ன விஷயம் அப்படின்றாரு. வேற ஒன்றும் இல்லைனே, அந்த மாதிரி நாகர்கோவிலில் ஒரு இடம் வாங்கணும், இடத்துக்கு வந்து ஒரு 5,000 ரூபா தேவைப்படுது,
அந்த 5000 ரூபா கொடுத்து உதவுனீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. இதனத்துக்கு தயக்கப்படுறீங்க, ஜானகிட்ட வாங்கிட்டு போங்க, ஜானுகிட்ட வாங்கிட்டு போங்கன்னு ஜானகி வந்து ஜானுன்றாரு, அன்பா சொல்றாரு. இவங்க எல்லாமே சினி ஃபீல்டில் ஆரம்பத்துல இருந்து நடிச்சவங்க, சின்ன வயசுல இருந்து ஒண்ணா பழகுனவங்க. அதனால புரட்சி தலைவர் வந்து என்ன பண்றாரு, ரூபாய் வாங்கிட்டு போயிருன்றாரு. இந்த விஎன் ஜானகி அம்மா என்ன பண்றாங்க, தலைவருக்கேத்த மனைவி பாருங்க 5000 கொடுக்குறாங்க. இவர் வாங்கிட்டாரு, வாங்கிட்டு போயிட்டாரு ராம்சிங். ஒரு வாரம் கழிச்சு என்ன நடந்துச்சோ அந்த சொத்து அவருக்கு அமையல, சொத்தை அவரால் வாங்க முடியல. இப்ப அந்த 5000 மிச்சம் இருக்கு, அந்த ஆள் கையிலேயே இருக்கு. இப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த 5000 கொண்டு போய் புரட்சி தலைவர் கையில கொடுத்துடணும்னு திரும்ப வராரு. அப்ப வரும்போது ஜானகி அம்மா இருக்காங்க வீட்டுல, அந்த அம்மாட்ட வந்து பாக்குறாரு, என்ன ராம்சிங் ரூபாய் வாங்கிட்டு போனீங்க, திரும்ப கொண்டு வந்திருக்கீங்க. இல்லை ரூபாய் வாங்கிட்டு போனேன், ரூபாய் வந்து திரும்ப தேவையில்லாமல் போயிடுச்சு, அந்த இடம் எனக்கு அமையலை, அதான் திரும்ப உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னதும் இந்த அம்மா சொல்கிறாங்க, தலைவருக்கு வந்து ரூபாய் திரும்ப கொடுத்தா பிடிக்காது, நீங்கள் அதை வச்சு வேற ஏதாவது செலவு பண்ணிக்கிங்க அப்படின்றாரு. இல்லை இல்லை, நான் வேற செலவுலாம் எனக்கு பண்ண வேண்டியதில்லை, நான் தலைவர்கிட்ட வாங்கின ரூபாயை தேவையில்லாமல் ஆயிடுச்சு இப்போ, அதனால் திரும்ப அவர்கிட்டே கொடுக்க வந்தேன் அப்படின்றான். பாருங்க சேட்டை ஆரம்பிக்கிறான் பாருங்க, அந்த 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 வில்லன்னா அதுக்குரிய வேலையை ஆரம்பிக்கிறான் பாருங்க. இப்போ ஒன்று அவன் அம்மா விஎன் ஜானகி அம்மா இன்டர்காமில் ஃபோன் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயே ஃபோன் இருக்கும், அதில் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிங்க தலைவர்கிட்ட பேசுகிறாங்க, என்ன ஜானகி அப்படின்னும், இந்த மாதிரி நேற்று ராம்சிங் போன வாரம் பணம் வாங்கிட்டு போனார் 5000 ரூபா, இப்போ அந்த இடம் வாங்கலையா, அதான் 5000 ரூபாய் திரும்ப கொடுக்க வந்திருக்காரு. உடனே புரட்சி தலைவர் சொல்கிறாரு, அந்த 5000 ரூபாயை அவன் வச்சுக்கிறத சொல்லு, அப்படி அவர் வச்சுக்கிறதா இருந்தால் என்னைய வந்து பார்க்க சொல்லு, இல்லை திரும்பி கொடுக்குறான்னா அப்படியே போயிட சொல்லிருக்காரு. உடனே இந்த அம்மா அதை சொல்கிறதுக்குள்ளே இவர் என்ன பண்ணிட்டார், அந்த ராம்சிங்கிறவர் 5000 ரூபாய் அங்கே ஒரு டேபிளில் வச்சுட்டு அப்படியே திரும்ப பார்க்காம போயிட்டார். பாருங்க இவ்வளோ தினம் விட்டு பாருங்க. உடனே இந்த அம்மா ரூபாய் எடுத்துட்டு புரட்சி தலைவர்கிட்ட சொல்லிட்டாங்க, சார் ரைட்டாக கிறுக்கு பையன் பாரு, பணத்தை வேணான்ட்டு போயிட்டான் பாரு அப்படின்ட்டு இதை இவரை விட்டுட்டாங்க. இது ஒரு சப்ஜெக்ட். இது புரட்சி தலைவர் வாழ்க்கையில இந்த ராம்சிங்ன்ற நெகட்டிவா நடந்த ரோல் இது. இதை வந்து நெகட்டிவா நடந்திருக்கான், அவரே நடந்திருக்கான். இப்ப ரெண்டாவது என்னன்னா, சினிமால இப்ப வந்து இவர் நட்கர்னின்னு ஒருத்தர் டைரக்டர், சுந்தர்லால் நட்கர்னின்ற ஒருத்தர் மகாதேவின்ற படத்துல வந்து புரட்சி தலைவரை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு. மகாதேவின்ற படம், புரட்சி தலைவர் கதாநாயகன், சுந்தர்லால் நட்கர்னின்றவர் டைரக்டர். இந்த படத்துல வில்லை யாருன்னா ராம்சிங்ன்றவர். இந்த ராம்சிங்ன்றவன் ஏற்கனவே இந்த நட்கர்னி இருக்காரு பாருங்க டைரக்டர், இந்த நட்கர்னியோட ஒரு படத்துல சுதர்சன்ற படத்துல நடிக்கும்போது வீம்பா தகராறு பண்ணிட்டு அந்த படத்துல இருந்து வெளியே போனாள் யாரு, இந்த ராம்சிங். இப்போ இந்த ராம்சிங் தான் இங்கே வில்லனா வர்றாரு. இப்போ இந்த டைரக்டர் சொல்றாரு, நட்கர்னி சுந்தர்லால் நட்கர்னி சொல்றாரு, புரட்சி தலைவர் இந்த ராம்சிங் ஒரு வீம்பு பிடிச்சவன், இவனை வச்சு நான் படம் எடுக்க முடியாது, ஏற்கனவே ஒரு படம் எடுத்து என்கிட்ட கோவிச்சுட்டு போயிட்டான், இப்போ உங்க படத்துல ஏதாவது பம்பு பண்ணுவேன், அதனால நான் இவனை வச்சு டைரக்ட் பண்ண மாட்டேன், இவனுக்கு மேல வேற ஆளை மாத்துங்க அப்படின்றாரு. புரட்சி தலைவர் சொல்றாரு, இப்போ உங்களுக்கும் அவனுக்கும் பிரச்சனை, உங்களுக்காக அவனை நம்ம மாத்தணும்னா அவன் போய் நான் தான் அவரை மாத்திட்டேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவர் என்னை மாத்திட்டாருன்னு இப்போ எல்லா இடத்தையும் போய் சொல்லிடுவான், அதனால நீங்க தயவு செய்து படம் எடுங்க அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, சுந்தர்லால் நட்கர்னி சொல்றாரு, அவன் மூஞ்சி மட்டும் நான் முழிக்கவே மாட்டேன்றாரு. அப்ப புரட்சி தலைவர் சொல்றாரு, சரி என்னுடைய சீனு மற்ற சீன் எல்லாம் நீங்க எடுங்க, நானும் அவரும் சம்பந்தப்பட்ட சீனை மட்டும் நானே டைரக்ட் பண்றேன். புரட்சி தலைவர் தான் டைரக்ட் பண்ணுவாரு, அம்சமா டைரக்ட் பண்ணுவாரு. உடனே சரின்ட்டாங்க. இப்ப பாருங்க, புரட்சி தலைவர் வந்து அந்த 2வது மேட்டர்லையும் அந்த ராம்சிங்கை காப்பாத்திட்டாரு, இல்லைன்னா படத்தை விட்டு அவரை பத்தி விட்டுருப்பாங்க. இது 2வது மேட்ரு. 3வது மேட்ரு என்னன்னா, புரட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா அரச கட்டளை படத்துல நடிக்கிறாங்க, அதுல வில்லே இந்த ராம்சிங். யாரு, இந்த வம்பை வில்லே ராம்சிங். இந்த ராம்சிங்கு புரட்சி தலைவர் ஜெயலலிதாவோட அம்மா, அந்த அம்மா அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, மதியான நேரம் லஞ்ச் டைம்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ புரட்சி தலைவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் எங்க கட்சியில வந்து அப்ப திமுக புரட்சி தலைவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு, 1957 போல, நீங்க எல்லாரும் எங்க கட்சியில வந்து நீங்க மெம்பர் ஆயிரணும் அப்படின்னு சொல்றாரு. விளையாட்டுக்கு அம்மு அப்படின்னு எல்லாரையும் சொல்றாரு. ஜெயலலிதா வந்து அம்மும்பாரு.
அம்மு எல்லாரும் வந்து சேர்ந்துடணும் அப்படின்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இந்த ராம்சிங் ஏற்கனவே வம்பன்ல இவன் பக்கா காங்கிரஸ்கார ஆளு இந்த ராம்சிங். யாரு இந்த ராம்சிங்? பக்கா காங்கிரஸ்காரன். இந்த படத்தில் நான் நடிக்க முடியாது அப்படின்ட்டு வெளியே போயிட்டாங்க. அரச கட்டளை படத்தில் நான் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் இருந்தாலும். அப்புறம் அவர் வெளியே போன உடனே அவருக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு ஆளை போட்டு கதையில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் போட்டு படத்தை எடுக்கிறாங்க. எப்படி பாருங்க, ஒருத்தன் எப்படிலாம் வம்புழுக்கிறான் பாருங்க. சரி, இப்போ இந்த அரச கட்டளை படம் வந்துருச்சு, செம்ம ஹிட்டு, செம்ம ஹிட்டு. அப்பதான் முதல்ல சரோஜா தேவி புரட்சி தலைவரை விட்டு அப்படி லைட்டா வெளியேறி ஜெயலலிதான்ற கேரக்டருக்கு வெயிட் கொடுக்குறாரு தலைவர். அப்படியே 1001 இந்த அரச கட்டளையெல்லாம் ஜெயலலிதா அவங்க வராங்க. வந்தா படம் செம்ம ஹிட்டு. பார்த்தா படத்துக்கு இப்போ 100 நாள் படம் ஓடிடுச்சு. இதனால எல்லாம் படத்தில் நடித்தவங்களுக்கு எல்லாருக்கும் மோதிரம் கொடுக்குறாரு புரட்சி தலைவர், மோதிரம் கொடுக்குறாரு. அந்த டைம்ல எல்லாம் மோதிரம் என்ன, ஒரு பவுன் வந்து 40 ரூபா 50 ரூபா 100 ரூபாய்க்குள்ள தானே இருக்கும். அதான் எல்லாருக்கும் மோதிரம் கொடுக்குறாருல. இந்த ராம்சிங் படத்தில் நடிக்கவே இல்லை. இருந்தாலும் இந்த ராம்சிங் பேரையும் போட்டு புரட்சி தலைவர் மேடைக்கு அழைச்சி மோதிரம் கொடுக்குறாரு. எப்படி பாருங்க, பாருங்க இப்போ வில்லங்க எப்படி வேலை பார்க்குது பாருங்க. இந்த ராம்சிங் என்ன பண்ற, அந்த மோதிரத்தை வாங்கிட்டு அடுத்த சாயங்காலம் தோட்டத்தில் வந்து புரட்சி தலைவர்கிட்ட, நேற்று நீங்கள் என்னை அவமரியாதை பண்ணிட்டீங்க, நீங்கள் என்னை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. என்ன இன்சல்ட் ராம்சிங், என்ன நடந்துச்சு அப்படின்றாரு. நீங்கள் போட்ட மோதிரம் வந்து உடஞ்சிருக்கு, அது சரியாக ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது, உடஞ்ச மோதிரமாக இருக்குது. அந்த மோதிரம் மட்டும் அது கொஞ்சம் ரேசாக ப்ராப்ளமாக இருக்குது. இப்படி உடஞ்ச மோதிரத்தை எனக்கு எல்லாரும் முன்னாடியும் போட்டு அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு அதை கீழே எரிஞ்சு ஷூக்கால மிதித்து ஒரு எத்தி விட்டுருக்கேன் எம்ஜிஆர் முன்னாடி. புரட்சி தலைவரை பார்த்துட்டு, எங்கே பாடுறா மோதிரம் போட்டு இப்படி கெட்ட பேரா போச்சு அப்படின்னு சரின்னு விட்டுட்டாரு. விட்டா இப்போ புரட்சி தலைவர் அவர் மேலே எந்த பகையும் வைக்கல, அமைதியாக இருக்காரு. இப்போ 1967 புரட்சி தலைவர் பரங்கிமலை தொகுதியில் நிற்கிறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், 67 எம்ஆர் ராதா புரட்சி தலைவரை கழுத்தில் சுட்டுட்டார். சுட்ட புரட்சி தலைவர் மெட்ராஸில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஃபுல்லாக போலீஸ் உலயம் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. முக்கியமான ஆள்லாம் வந்து பார்க்குறாங்க, தலைவரை பார்க்குறாங்க. இந்த ராம்சிங் இந்த வில்லன்னு வர்றேன், வந்து பார்க்க வரேன் யாரை, புரட்சி தலைவரை. புரட்சி தலைவர் சும்மா இருக்காம, என்ன ராம்சிங் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அண்ணா காஞ்சிபுரத்தில் ஜெயிப்பாரா, எப்படி தேர்தல் நிலவரம்னு தெரியலையே என்னப்ப, இந்த ராம்சிங்ன்ற பாருங்க வில்லங்க வேலுச்சாமி அது சொல்கிறேன், அண்ணாவும் நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க, நீங்கள் 2 பேரும் தோத்துருவீங்கன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஐம்பாட்டுக்கு தகனாவட்டா எழுந்துச்சு போயிட்டேன். பார்த்தா புரட்சி தலைவர் அமோக வெற்றி. 1967 புரட்சி தலைவரை சுட்டதன் விளைவா மக்கள் ஃபுல்லாக ஓட்டை போட்டாங்க. ஃபுல்லாக ஓட்டு போட்டால் திமுக அமோக வெற்றி, காங்கிரஸ் படுதோல்வினா காமராஜர் இந்தியாவிலே ரெண்டு பிரதமர்களை உருவாக்குனவர். யார? இந்திரா காந்தியை உருவாக்குனாரு. நேருக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறம் இந்திரா காந்தி. 2 பிரதமரை உருவாக்கின கிங் மேக்கர் காமராஜர் 67 அவருடைய சொந்த தொகுதி விருதுநகர்லேயே சீனிவாசன்ற பிஎல் வழக்கறிஞர் வந்து தோக்கடிச்சு விட்டார் திமுகவில். எப்படி பாருங்க, காங்கிரஸ் அன்னையிலேருந்து அழிஞ்சே போச்சுங்க, அன்னையோடு அழிஞ்சிச்சு. பாருங்க, புரட்சி தலைவர் மாபெரும் வெற்றி. அண்ணா வந்தார் ஆட்சிக்கு. இவர் வந்து சொல்லிட்டு போறாரு, தோத்துருவீங்க நீங்கன்னு. பார்த்தா அதுக்கப்புறம் இந்த ராம்சிங்கோட இந்த வந்து யாரையும் மதிக்காத தன்மை, அவமரியாதை பண்றது, ரொம்ப கோபம் படுறது, அகம்பாவம், பொறாமை. நம்மளும் எம்ஜிஆரும் தான் ஒன்னா வந்தோம், இவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு, என்ன இவர் நம்மளோட பெரிய ஆளா, இவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு எதிர்த்து பேசுறது. இந்த மாதிரியான செயல்கள்லாம் எல்லா இடத்துலையும் செஞ்சு இந்த ஆளை யாருமே ஷூட்டிங்கே கூப்பிடல. இந்த ஆளுக்கு எந்த விதமான மரியாதையும் யாரும் கொடுக்காதனால அப்படி ஒன்றும் இல்லாமல் இந்த ஆள் வாஸ் அவுட் ஆகி போனார். அதைத்தான் அவருடைய மனைவி சொல்றாங்க, இவருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க, நான் இந்த பத்திரிகையில் உங்களுக்கு நான் இந்த பேட்டி எது கொடுக்குறேன்னா, புரட்சி தலைவருக்கும் இவருக்கும் எல்லளவு எந்த இதுவுமே சம்பந்தம் கிடையாது. அவருடைய வீழ்ச்சிக்கு அவரே தான் காரணம், அவருடைய சுய புத்தி தான் காரணம். தன்னுடைய தலைக்கணம், அவமரியாதையா பேசுறது, தலைக்கணமா பேசுறது,
யாருக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது. முன்கோபம், திமிரு, ஆணவம், அகந்த, வீழ்ச்சிக்கு முன் பெருமை வரும்ன்றான், அழிவுக்கு முன் ஆணவம் வரும்ன்றான். உனக்கு ஆணவம் வந்துருச்சா, ரைட்டு, ஒன்று உன்னை சேவனா, அழிஞ்சே போயிடுவேன், பின்னாடியே வந்துடும், அழிவு வந்துடும். ப்ரைட் கோஸ் பிஃபோர் டெத்துன்றான், ப்ரைட் கம்ஸ் பிஃபோர் டிக்ளைன்றான். வீழ்ச்சிக்கு முன் பெருமை வரும், அழிவுக்கு முன் ஆணவம் வரும். ஆணவம் வந்துச்சுன்னா நீங்க அவனை ஒண்ணுமே செய்வேனா, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், கண்ணு முன்னாடியே அவன் அழிஞ்சு போவேன். அப்படி அழிஞ்சவன் தான் இருந்தார் ராம்சிங்ன்றவன். இதையும் சொல்றாங்க. அதாவது புரட்சி தலைவர் எவ்வளவு நன்மை செஞ்சு கூட அந்த நன்மையை பயன்படுத்தாம அழிஞ்சு போனான் பாருங்க, அதுல அவன் ஒரு லிஸ்ட். எப்படி பாருங்க, ரைட். இது ஒண்ணா. இப்ப தாய் பத்திரிகை அப்பதான் புரட்சி தலைவர் ஆரம்பிச்சிருக்காரு. தாய் பத்திரிகை ஆரம்பிக்கும் போது நெல்லையில நம்ம மாநாடு, ஏடிஎம்கே மாநாடு. அப்ப மாநாடு போடும்போது அந்த பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கணும். அப்ப அண்ணாதுரை படத்தை சின்னதா போட்டு புரட்சி தலைவர் படத்தை பெருசா போட்டாங்க. ஜானின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட் அந்த லே அவுட் பண்றாரு அவர். அப்ப புரட்சி தலைவர் அவர் தோல்ல கைய போட்டு, ஜானி, இந்த அண்ணாதுரை இல்லைன்னா நான்லாம் இல்லை, அண்ணாதுரை தான் நம்முடைய வழிகாட்டி, அவர் தான் நம்ம தலைவர், நம்ம தெய்வம், நம்முடைய திலகமே அவர் தான், நம்முடைய ஒளி விளக்கே அவர் தான், அவருடைய படத்தை பெருசா போடுங்க, என் படத்தை சிறுசா போடுங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பஸ் ஒன்று பெருசா வருது. எங்க ராமாவரம் தோட்டத்துக்குள்ள ஒரு பஸ் வருது. என்னையா பஸ் வருது அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, நாகர்கோயில்ல இருந்து ஒரு குரூப் உங்களை பார்க்கணும்னு வராங்கயா அப்படின்னு சொல்றாங்க. புரட்சி தலைவர் நாகர்கோயில்ல இருந்தா எந்த ஏரியா அப்படி இப்படின்னு கேட்கறாரு. எல்லா ஏரியான்னு சொன்ன உடனே சரி, எல்லாரும் காலைல வந்தவுடனே எல்லாரும் டெஸ்ட் பண்ண இது ஃபேஸ் பாஸ் பண்ண விட்டு சாப்பிட சொல்லுங்க அப்படின்றாரு. எல்லாரும் சாப்பிட்றாங்க. இட்லி நல்ல கருவாட்டு குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்சவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு புரட்சி தலைவர் பேசுறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த ஊர் உங்களுக்கு தெரியுமாயா அப்படின்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தை சொல்லி. உடனே அந்த பெரியவர் சொல்றாரு, ஆமையா அந்த கிராமம் தெரியுமையா, அந்த கிராமம் எனக்கு நல்ல பரிச்சயமான ஊரியா, எங்க ஊர்ல இருந்து பக்கம்தான். சரி, அந்த ஊர்ல இந்த அம்மா ஒரு அம்மா இருக்காங்களா அப்படின்றாரு. ஆமையா அந்த அம்மா இருக்காங்கய்யா, இப்ப யாருமே அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பற்ற முறையில ரொம்ப யாரும் கவனிக்காம கேட்பாரற்று ரொம்ப வயசாகி பாவமா இருக்காங்கய்யா, யாருக்குமே உதவிக்கு இல்லையா, ஏழ்மையில இருக்காங்கய்யா அப்படின்னு. புரட்சி தலைவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, காரை போய் திறந்து கார்ல சால்வை போடுவாங்கல்ல புரட்சி தலைவருக்கு, புது சால்வை ஒன்று எடுத்து அப்படியே பண கட்டு எடுத்து உள்ள வச்சு அப்படியே மூட்டை மாதிரி கட்டி அவர்கிட்ட கொடுத்து, அந்த அம்மாட்ட போய் கொடுங்க, யார் கொடுத்தான்னு கேட்டா உங்க மகன் கொடுத்தாருன்னு சொல்லுங்க அப்படின்னு. இன்னும் இவங்க கேட்குறாங்க, என்னங்கய்யா உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் அப்படின்போது சொல்றாரு புரட்சி தலைவர், 1957களில் நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றாரு. அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க, 1950கள் போல இருக்கும். அப்போ நான் நாகர்கோவில் பக்கத்தில் இந்த கிராமத்து வழியாக போயிட்டு இருந்தப்ப என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என் கார் 12 மணிக்கு நைட்டு பிரேக் டவுன் ஆனதுனால என்னால் காரை அதுக்கப்புறம் ஒரு எட்டு கூட அடுத்து நகட்ட முடியல. நானும் டிரைவர் மட்டும்தான் இருந்தோம். அது ஒரு சரியான காடு. அப்போ அந்த காட்டில் இந்த ஒரு வீட்டில் இந்த அம்மா மட்டும் இருந்தாங்க. இந்த அம்மாட்ட நாங்கள் காரில் இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். நைட்டு நான் 12 மணி 1 மணி இருக்கோம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பழைய சோறுப்பா, சாப்பாடு இல்லை, எல்லாத்தையும் இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சேன்னு சொல்லிட்டு சாலை கருவாடை சுட்டு எங்களுக்கு சோறு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் விடிய அங்கே படுத்துருந்தோம். விடிஞ்ச உடனே ரிப்பேர்காரனை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்றாரு. பாருங்க ஆச்சரியத்தை. 30 வருஷத்துக்கு முன்னாடி பெத்த அம்மாவே, நேற்று பிறந்த அம்மாவே மறந்துடுறேன் அன்னைக்கு. நேற்று பிறந்த மகன் ஃபாரின் போய் டாக்டரா இன்ஜினியரா போய் அமெரிக்காவில் ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் வேலை பார்த்த உடனே அங்கே நல்லா ஆன உடனே அம்மா அப்பாவை பார்க்கவே வர மாட்டேன்ட்டேன். அப்படியே உங்களை கண்டுக்கவே மாட்டேன், இங்கே நான் நல்லா ஆகிட்டேன், நீங்கள் அங்கே எப்படி வேணாலும் இருந்துக்குங்கன்றேன், சாவுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்ட்டேன். டிக்கெட் கிடைக்காது, டிக்கெட்டுக்கு எடுத்து வரணும்னா அதுக்கு 1 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணணும், அதனால் நாங்கள் வரவே வேணாம், அப்படியே புதைச்சிருக்கேன்றேன். எப்படி பாருங்க, பெத்த தாய் தகப்பனவே இன்னைக்கு மதிக்காதவங்க உலகத்தில். புரட்சி தலைவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழகின ஒரு தாயாருக்கு எப்படி மதிப்பு கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அதான் வள்ளல் தன்மை. உலகமே அவரை பார்த்து பாராட்டுச்சு, உலகமே அழுதுச்சு. சரி, இப்போ 1977 முத நான் சொன்னது 1957
சித்தூரில் ஒரு தேவராஜன்ற ஒரு மீட்டிங் போட்டாருன்னு நான் சொன்னேன்ல. இப்போ அந்த தேவராஜன்றவர் அவர் வந்து பாலிடெக்னிக்கில் வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்தவர் வேலையில் சரியாக கவனம் செலுத்தலை, கட்சியில் தான் அதிகமாக ஈடுபாடு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ இந்த தேவராஜ் குரூப்பு புரட்சி தலைவர் கூட வேலை பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் காலையில் புரட்சி தலைவர் வீட்டுக்கு முன்னாடி அந்த சத்யா சிலைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அங்கே தான் நிற்பாங்க எப்பயுமே. தலைவர் பார்த்துட்டு போவாங்க. இப்போ பார்த்தோன்னு எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ தலைவர் வராரு. என்னப்பா அப்படின்றாரு. அப்போ அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஐயா தலைவரே, நீங்கள் இந்த மாதிரி தலைவர் சொல்கிறாரு அவங்ககிட்ட, இந்த மாதிரி நான் வந்து இப்போ முதலமைச்சர் ஆகிட்டேன். முன்னாடி மாதிரி நான் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன், நிறைய பணம் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு முன்னாடி மாதிரி எனக்கு வந்து அதிகமாக பணம்லாம் செலவழிக்க முடியாது. அதனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை தரேன். நீங்கள் அவங்கவுங்க ஊரில் போய் அதை வச்சு நீங்கள் பிழைச்சிக்கோங்க, இனி இங்கே இருக்க வேண்டியதில்லை அப்படின்றாரு. அப்போ உடனே 4 பேர் சரின்றாங்க. அப்போ ஆளுக்கு ஒரு பெட்டியை கொடுக்குறாரு புரட்சி தலைவர். உள்ளேருந்து கை கட்டுறாரு. 4 பெட்டி கொண்டு வராங்க. 4 சூட்கேஸ்லையும் பணத்தை வாங்கிட்டு 4 பேரும் போயிட்டாங்க. அதில் இந்த தேவராஜன்னு இருந்தார் பாருங்க, பாலிடெக்னிக்கில் வேலை பார்த்தவர், எம்ஜிஆர் கூட நான் இருப்பேன்னவர், அவரும் இருக்காரு. சரி, புரட்சி தலைவர் வந்து பணத்தை வாங்கலைன்னா நம்மளை சங்கடப்பட்டுருவார், வேதனைப்பட்டுருவாருன்ட்டு வாங்கிட்டு போயிட்டாரு இந்த தேவராஜ். ஒரு நாள் புரட்சி தலைவர் இந்த தேவராஜை சந்திக்கிறார். தோட்டத்துக்கு வராரு. என்ன தேவராஜ், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் தலைவரே, உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன், உங்களோட தான் இருக்க முடியல அப்படின்றாரு. சரி, நான் கொடுத்தேனே பணம், அதை என்ன செஞ்சேன்? அந்த பணத்தை என்ன பண்ணுறது? கொண்டு போய் அப்படியே வீட்டில் பெட்டியில் பூட்டி வச்சிருக்கேன். என்னதான் பூட்டி வச்சிருக்கியா? ஆமாங்க, அதை யாருங்க எடுத்து செலவு பண்ணுவா அப்படின்றாங்க. அவன் தலைவருக்கு ஆச்சரியம். என்னடா அது, கொடுத்த பணத்தை செலவழிக்காமல் ஒரு தெரிவிக்கான், உண்மையா அது? போய் வீட்டை செக் பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்தோன்னு அவர் சொல்றாரு, வல்லல், என்னையா அது இப்படி சொல்ற? உண்மையிலேயே? ஆமாங்கய்யா, உங்களோட நான் இருக்கிறத விட எனக்கு பணமாயா தேவை அப்படின்னு. சரி, பணத்தை நான் வச்சுக்கிறேன், நீ உனக்கு தர முடியாது, போயிட்டு வா நீ அப்படின்றாரு. உடனே தலைவரே, உங்களோட இருக்கிறத விடையா தலைவரே எனக்கு இந்த பணமா பெருசு, உங்களை பார்த்துக்கிட்டே இருப்போம் தலைவரே, அதுதான் எங்களுக்கு எப்பயுமே பெருசு. பணம் இல்லாட்டினா கூட வாழ்ந்துருவோம் இப்போ தலைவரே, நீங்க எல்லாம் வாழ முடியாது அப்படின்ட்டு அந்த ஆள் பாட்டுக்கு நடக்கிறேன். நடந்தவொடனே தலைவர் சொல்றாரு, இப்படியும் இருக்காங்க பாரு சில பேர், ஏன் என்னை நம்பி பணம் கூட தேவையில்லை, ஆள் தான் வேணும் அப்படின்றான் பாருங்க. நிறைய பேர் பணத்தை கொண்டுட்டு போய் அதோட பாலை விட்டா போதும்டா சாமி, இவனுக்கு எதுக்கு நேரம் கும்பிடு போட்டுக்கிட்டு, நம்ம போய் நல்ல தொழிலை செய்வோம், கல்யாணம் பண்ணிப்போம், பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமா இருப்போம், இல்லாம எப்பயுமே தலைவரோடையே இருக்கணும்ன்ற அந்த ஒரு ஒரு சில மக்கள் இருக்காங்க பாருங்க, அதிசய மக்கள் அவர்கள். அவரு புரட்சி தலைவரை பார்த்து நம்ம அதிசயப்படுறோம். அவர் சில பேரை அதிசயப்பட்டதுல இந்த தேவராஜன்ற ஒரு ஆள். கடைசியில் இந்த தேவராஜன்றவர் 1987 தலைவர் வந்து அமெரிக்கா போய் ப்ரூக்லின் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தலைவருக்கு கிட்னி வேணும்னும் போது அந்த டாக்டர் ஃப்ரீட்மேன், அவர் தான் சீஃப் டாக்டர் அமெரிக்காவில் ப்ரூக்லின் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் ஃப்ரீட்மேன். இந்த ஃப்ரீட்மேனுக்கு எழுதுறாரு, இந்த மாதிரி நான் தான் தேவராஜ், என்னுடைய கிட்னியை வந்து நான் தலைவருக்கு தானமாக கொடுக்குறேன், அதை நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க, அதை வந்து கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றாரு. தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட கடிதங்கள் அப்படி போகுது, என் கிட்னி எடுத்துக்க, உன் கிட்னி. அமெரிக்கா டாக்டர்களே அரண்டு போயிட்டாங்க, என்ன கிட்னியை வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அன்னைக்கு கிட்னியை கொடுக்க முன் வந்தவர்களில் அந்த தேவராஜும் ஒருத்தர். கடைசியில் எம்ஜிஆருடைய அன்னை மகள் லீலாவதி தான் கொடுத்தாங்க, அதுதான் ஃபிட் ஆச்சு. ஆனால் பாருங்க, மக்கள், புரட்சி தலைவர் தன்னை மக்களுக்கு கொடுத்தாரு, மக்களும் குந்தி அடிச்சுக்கிட்டு புரட்சி தலைவருக்காக வாழ்ந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ரைட்? இது வந்து இன்னைக்கு போதும், நாளைக்கு நான் அடுத்த சாப்டர் உங்களுக்கு சொல்கிறேன், அது இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, நன்றி. எனக்கு வந்து இது மானிட்டேஷன் ஆக மாட்டேங்குது, இது என்னது, என்னடா அது, அந்த என் ஃபேஸு அட்ரஸ்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது, அது கொஞ்சம் யூடியூப் வந்து எனக்கு கொஞ்சம் அதை கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி. என்னுடைய இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வாட்சிங் ஹவர்ஸை தயவுசெய்து ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.